தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். பசங்க தலையை மொட்டை அடிச்சா அது ஒரு பெரிய பேச பொருளால மாறாது. ஆனால் இதே ஒரு பொண்ணு மொட்டை அடித்தாங்கன்னா, சின்ன வயசு பொண்ணு, கான்டென்ட் நிறைய போடுற பொண்ணு, முகத்தை காமிச்சு வீடியோ போடுற பொண்ணு, அவங்க சடனாக மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா அது பெரிய டிபேட்டாக மாறிடும்ல. இப்போ தான் ஆகிடுச்சிங்க சோஷியல் மீடியா முழுக்க. அதுவும் என்ன காரணம்னு சொல்லி திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் மேரேஜுக்கு கம்பல் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை. அந்த கடுப்பில் தான் அந்த பொண்ணு போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் யார் மேரேஜ் பண்ணிப்பா பார்த்துக்கலான்ட்டு விஷயம் அப்படி போயிட்டுருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். Nothing specific, guys, and I just told my mom, shall we shave my head? இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே, இவங்க பேர் கீர்த்தனா மேனன். இவங்க சோஷியல் மீடியாவில் ஓகே ஆக்டிவாக இருக்காங்க. அதாவது லைஃப் ஸ்டைல் பேஸ் பண்ண கான்டென்ட்ஸை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதான் டெய்லி நான் இங்கே போகிறேன் அங்கே வரேன், இந்த ஒரு கம்மல் எப்படி இருக்குது, இந்த ஒரு சாரீ எப்படி இருக்குது, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது, என்னோட ஹேர் எப்படி நான் பராமரிச்சுட்டு இருக்கேன், இது போல் லைஃப் ஸ்டைல் சார்ந்த கான்டென்ட்ஸ் இருக்குல்ல, அது அதிகமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை பார்க்கும்போது தெரியுங்க, ஓகே நிறைய கான்டென்ட்ஸ் வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் இருக்குல்ல, அது எல்லாம் விட டாப்பில் போயிருக்க வீடியோ என்ன தெரியுமா? அவங்க மொட்டை அடித்து போட்டிருக்க ஒரு வீடியோ. அதுதான் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்க அவ்வளோ வீடியோ போட்டும் பெருசாக யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணலை. என்ன இவங்களோட ஃபாலோவர்ஸே பார்த்தா இன்ஸ்டாகிராமில் ஒரு 30,000 தான் இருப்பாங்க. அப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு ரெக்கக்னேஷன் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் கொடுத்துருக்காங்கன்னு. அவங்களோட சில்கி ஹேர் இருக்குல்ல, அதை பார்க்க ஒரு தனி கூட்டம் வரும் போல இருக்குது. பொதுவாக கேரளாவை சேர்ந்தவங்க, அந்த ஜீன் இருக்கவங்க அப்படின்னாலே இந்த ஸ்கின் டோன் இருக்குல்ல, அது சார்ந்து ஃபோக்கஸ் அதிகமாக போகும். அண்டு முடி சார்ந்து ஃபோக்கஸ் அதிகமாக போகும். சில்கியான ஹேராக இருக்குன்னு பல பேர் கேரளேட் சார்ந்து இந்த ஃபோக்கஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பொண்ணோட ஹேர் இருக்குல்ல, இதை பார்க்கவும் தனியாக நிறைய கூட்டம் உள்ளே வந்துட்டு தான் இருந்துச்சு. அவங்களோட வீடியோஸை பார்த்தா உங்களுக்கே தெரியுங்க. நீங்கள் முன்னாடி பார்த்தீங்களா இந்த முகம், அவங்க தான் இது. குழம்பிடாதீங்க. கீர்த்தனா என்ன நினச்சாங்களோ ஏது நினச்சாங்களோ சமீபத்தில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணாங்க அதே பேஜில், இன்ஸ்டாகிராம் பேஜில். அந்த வீடியோ தான் இது. மொட்டை அடிச்சுக்கிறாங்க மக்களே. அவங்களே மொட்டை அடித்து இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோட கேப்ஷன் என்ன தெரியுமா போட்டிருந்தாங்க? மை மாம் பிளான்டு மை மேரேஜ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது என் அம்மா என்னோட திருமணத்துக்கு திட்டம் போட்டுட்ருக்காங்க, இதுக்காக மொட்டை அடித்தேன்னு அவங்க இதில் மென்ஷன் பண்ண வராங்க பார்த்தீங்களா. இது நம்ம ரெண்டாக எடுத்துக்கணும். ஒன்று, மேரேஜுக்கு முன்னாடி நேர்த்திக்கடன் தீக்கிறது அம்மாவோட திட்டமாக இருக்கலாம், அதுக்கு இதை பண்ணியிருக்கலாம். இல்லையா, இல்லை பொண்ணுக்கு மேரேஜ் பிடிக்கல போல இருக்குது, அதனால தான் வீட்டோட வாயை அடைக்கணுன்ட்டு பொண்ணு இந்த வேலையை பார்த்துருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தை அந்த பொண்ணு அங்கே மென்ஷனே பண்ணல. எவ்வளோ கிளவராக ப்ளே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஜஸ்ட் அவங்க என் அம்மா என்னோட திருமணத்துக்கு திட்டம் போட்டுட்ருக்காங்க இப்படி மட்டும் தான் போட்டு இந்த வீடியோ போடவே நிறையா பேரும் ஷாக்கு. ஏம்மா இவ்வளோ அழகாக இருக்கீங்க, சின்ன பொண்ணாக இருக்கீங்க, என்னம்மா இது போல் மொட்டைலாம் அடிச்சு, என்னம்மா இது திருமணம் பிடிக்கலாம் சொல்ல வேண்டியதானே, எதுக்கு இது போலாம் பண்ணுறீங்கன்னு அவ்வளோ பெரிய ஷாக்கு.
சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் மற்றவங்க பண்ணாததை வித்தியாசமான விஷயத்த நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் ட்ரெண்டிங்கு. அது நல்லது கெட்டதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சோஷியல் மீடியாவும் ஆயுதம் மாதிரி தான். அது நல்லது கெட்டதுன்னா தெரியாது. ஒரு விஷயம் வித்தியாசமாக இருக்கா, அந்த அல்காரிதம் நல்லா பீக்கில் கொண்டு போய் விட்டுரும். அதே போல் இந்த பொண்ணு போட்ட அந்த வீடியோ இருக்குல்ல, செம வைரல் சோஷியல் மீடியா முழுக்க. எல்லாரும் பார்த்துட்டு ஐயோ என்னது இது, இந்த பொண்ணுங்க இப்படி பண்ணலாமா, ஏமா இப்படி பண்ணனு ஒரு பக்கம் நல்லா விசாரிக்கிறது ஃபீல் பண்ணுறது, இன்னொரு பக்கம் வழக்கம் போல் இலவச அட்வைஸ் இருக்குல்ல அந்த சேவையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக 4 விதமாக டிபேட் ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் சோஷியல் மீடியாவில். அதில் தரப்பு என்ன தெரியுமா பேசுகிறாங்க, எப்படி இந்த பொண்ணு தலையை மொட்டை அடிக்கலாம், ஹவு டேர் யூ அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. இது பெண்களுக்கு அழகு கிடையாது அப்படின்றாங்க. என்ன அழகு இல்லை, எல்லாமே உறுப்புகள், ஒரு அவயங்கள், அவ்வளோதாங்க. எந்த உறுப்பு மூக்கு நீட்டாக இருந்தால் அழகு, கண்ணை சப்பியாக இருந்தால் அழகு, எவையும் இதெல்லாம் இலக்கணம் வகுக்கிறீங்க, எனக்கு அது புரியல. இது போல ஒரு கோஷ்டி என்ன பெண்களுக்கு அழகு அந்த முடிதான், அதையே தூக்கிட்டு என்னம்மா நீ யார் உன்னை பாப்பான்னு இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காகவே நான் கடைசி வரைக்கும் ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணுமா என்ன? இந்த கோஷ்டி ஒரு பக்கமா, இன்னொரு கோஷ்டி இது அந்த பொண்ணோட தனிப்பட்ட முடிவு, அவங்க முடி, அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், உங்களுக்கு என்னையா இதெல்லாம் போய் பொழப்ப பாருங்கன்னு இன்னொரு பக்கம் பல பேர் அவங்களுக்கே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவர் பாடி அவர் சாய்ஸஸ், இதில் இன்டர்ஃபியர் ஆகிற உரிமை யாருக்கும் கிடையாது. இந்த மற்றவங்க என்ன பண்ணுறாங்க இதை வச்சு நம்ம என்ன நொட்ட சொல்லலான்னு பல பேரை வெயிட் பண்ணுறீங்களே, அதை விட்டு நீ போய் பொழப்ப பாருங்கன்னு இந்த பக்கம். 3வது தரப்பு பார்த்தீங்கன்னா இந்த பேரண்ட்ஸ்லாம் பசங்க கிட்ட போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு ப்ரெஷர் கொடுக்காதீங்க. இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது போல தான் ரிசல்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது வரும். ஸோ அந்த பொண்ணுக்கு கல்யாண வயசு வருதுன்னா அவங்க முடிவு பண்ணிட்டோம், அதை விட்டு நீங்கள் போயிட்டு ப்ரெஷரை பில்ட் பண்ணி எதை பண்ணால் பேரண்ட்ஸ் வாயை அடைக்க முடியல அந்த பொண்ணை யோசிக்க வச்சிடுறீங்க. அதோட வெளிப்பாடு தான் இங்கே எப்படி நடந்திருக்கு. தேங்க் காட் அந்த பொண்ணு தன்னோட தலையை எடுத்துக்கிட்டாங்க, உயிரை எடுத்துக்காம. நான் டீசெண்டாக சொல்கிற மக்களே புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு எதனா பண்ணியிருந்தீங்கன்னா, ப்ரெஷர் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த பொண்ணு வேறு எதனா முடிவு எடுத்திருந்தா உட்காந்து அழுவீங்களான்னு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே அவங்கள நோக்கி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அட்வைஸ் நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. போக ஃபேக்ட் செக் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. 4வது தரப்பு என்ன தெரியுமா சொன்னாங்க, ஏங்க திருமணன்றது ஒரு ஆப்ஷன் தான், பண்ணலாம் பண்ண வேணான்றது அவங்களோட தனிப்பட்ட முடிவு, அவங்க தான் வாழ போகிறாங்க. இதில் எதுக்கு பேரண்ட்ஸாக இன்வால்வ் ஆகுறீங்க, பொண்ணுக்கு ப்ரெஷர்லாம் கொடுக்காதீங்க. அதுவும் இந்த ஜென்ரேஷனில் பல பேருக்கும் திருமணம் பண்ணிக்க பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. அப்படியே மக்களே, ஜஸ்ட் உங்கள்கிட்ட கேட்குற அவ்வளோதான். ஓகே, ஸோ அந்த பொண்ணு ஆசைப்பட்டா திருமணம் பண்ணி வாழட்டும் கணவரோடு, இல்லையா தனியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போட்டுமே. எதுக்கு அந்த பொண்ணை இவ்வளோ மைண்ட் ப்ரெஷர் பண்ணி இந்த அளவுக்கு மொட்டை அடிக்க விட்டு ஏங்க அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாச்சு. ஸோ 4 விதமாக பேசணுவாங்களே, அதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சா. கீர்த்தனாக்கு சாம ரெஸ்பான்ஸு. அந்த வீடியோ போட்டதாங்க அந்த பேஜில் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ண வீடியோவே அதுதான், சரியான வைரல். அந்த பொண்ணுக்கிட்ட நிறைய பேரும் போயிட்டு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை சொல்லுங்க டோடின்னு இப்படி போய்ட்டு பல பேர் கேட்க ஆரம்பிச்சாச்சு. அந்த பொண்ணும் தொடர்ந்து ரிப்ளை பண்ணி சளைச்சி போயிட்டாங்க போல இருக்குது. ஒரு கட்டத்தில் தேசிய ஊடகங்களுக்கே பேசியிருக்காங்க, ஏங்க இதாங்க ரீசனு, இது தெரியாமல் பல பேர் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அந்த பொண்ணு ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட யூடியூப் சேனலில். எதுக்கு மொட்டை அடித்தா என்ன இதுன்றதை பற்றி அவங்களும் ஃபுல்லாக எலாபரேட்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் இப்போ உங்களுக்கு தெரிய வர மக்களே, தெரிஞ்சதுக்கப்புறம் ஒன்று நடந்தால் உடனே இதுதான் இருக்கும்னு ஜட்ஜ் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவோம்ல, அது தப்புன்னு உங்களுக்கு புரிய வரும். நான் இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த பொண்ணு அவ்வளோ தூரம் இன்னசென்ட்டாக எதுவுமே தெரியாமல் அந்த வீடியோ போட்டாங்க மொட்டை அடிச்சுலாம் நினைக்காதீங்க. அந்த பொண்ணு நினச்சது நடந்துருச்சு, பேஜுக்கு சரியான ரீச்சு, அது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிருச்சு. ரைட்டு, என்ன தெரியுமா சொல்கிறாங்க கீர்த்தனா இப்போ இந்த விளக்கத்தில், எனக்கு யாரும் திருமணத்துக்கு பிளான்லாம் பண்ணலன்றாங்க. புரிஞ்சிச்சா? முதல்ல போட்ட கேப்ஷன் அதெல்லாம் விளக்கி சொல்லியிருந்தேன், அதுக்கு அர்த்தங்கள் 2ஆக வேறுபடுதுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு யாரும் திருமணத்துக்கு பிளான்லாம் பண்ணல, ஆக்சுவலாக இது என்னோட இம்பல்சிவ் தாட்னு சொல்கிறாங்க. எனக்கு தோணுச்சு, சுயமாக தோணுச்சு, நான் பண்ணேன், அந்த நேரத்தில் தோணுச்சு பண்ணேன், புரியுதா? இவ்வளோதான் விஷயமே. ஸோ நான் இதை பற்றி ஃபுல்லாக பேசி என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேங்க, அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு கரெக்டாக ப்ளே பண்ணுறாங்க தெரியுதா? இன்ஸ்டாகிராம்லேருந்து இப்போ யூடியூப். ஓகே ரைட்டு. ஒரு நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுச்சு, இது போல் எதுக்கு நம்ம ஒரே மாதிரி இருக்கோம், நம்ம தான் மாற்றத்தை அதிகமாக விரும்புகிற ஒரு பொண்ணாச்சு, நம்ம தோற்றமே ஒரே மாதிரி இருக்குது, இதை மாற்றினா என்ன அப்படின்னு தோணுச்சு. இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் தோற்றத்தை நீங்கள் மாற்றி காட்டணுன்னா முடி எடுத்தால் போதுமா? ஸோ அதனால் நான் அதை பண்ணலாமேன்னு எனக்கே உள்ளே தோணுச்சு. அதுக்காக தான் போயிட்டு நான் தலையை மொட்டை அடிச்சேங்க. இன்ஃபேக்ட் என் அம்மா கூட வந்தாங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட் மக்களே, என் அம்மாவும் கூட வந்தாங்க. பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு தான் நாங்கள் மொட்டையே போட்டோன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வீடியோ இவ்வளோ வைரல் ஆகும்னு நான் நினச்சே பார்க்கலன்றாங்க. நினச்சி பார்க்கலையா? நான் அடித்து சொல்கிறேன், நினச்சி பார்த்துருப்பாங்க. ஓகே, ஆனால் மக்கள் இதை நார்மலைஸ் பண்ணணுங்க. அதாவது ஆம்பளையோ பொம்பளையோ மொட்டை தானே, அதை அடிச்சுட்டு யாராலும் போட்டுமே, அதை விட்டு எதுக்காக பசங்க மொட்டை அடித்தா இந்த காரணமாக தான் இருக்கும், பொண்ணுங்க மொட்டை அடித்தா இந்த காரணமாக தான் இருக்கும்,
இதெல்லாம் ஏங்க பண்ணுறீங்க, இது ஏன் பெரிய விஷயமாகறீங்க, முதல்ல சிம்பிளாக விட்டு போயிடுங்களேன் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோ போட்டால் இந்த அளவுக்கு எல்லாம் பேசுவாங்கன்னு அந்த பொண்ணுக்கு தெரியும். அந்த அளவுக்கு தெரியாமலாம் போட்டிருக்க வாய்ப்பே இல்லை. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்கேன் மனசு ஒரு வினா இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஆணோ பெண்ணோ மொட்டை அடிக்க பெரிய காரணம் அவசியம் நினைக்கிறீங்களா என்ன? கீர்த்தனா பண்ணியிருக்க விஷயம் இருக்குல்ல, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாம் எதை பற்றியோ பேசியிருக்கோம். ஜியோ பாலிடிக்ஸு, எக்கனாமிக்ஸு, ஸ்போர்ட்ஸு, ஸ்பிரிச்சுவல் நிறைய விஷயம் பேசியிருக்கோம். ஆனால் ஒரு பொண்ணு மொட்டை அடிச்சதை வச்சு இவ்வளோ தூரம் பேசுகிறோன்னாக்கா சொசைட்டி பேச வச்சிருக்கு. ஸோ சோஷியல் மீடியா முழுக்க எதை பற்றி அதிகமாக டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ புரியுதா? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.